ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ என்னை மிக மிக நம்புகிறாய். என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் வீணடியக்கூடாது என்று நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுபடி உங்கள் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் சீக்கிரத்தில் செய்வேன். காலம் முழுவதும் கண்கலங்க வேண்டிய அவசியமில்லை தங்கமே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு நான் இருப்பேன். நீதான் நினைக்கிறாய் தேவையில்லாமல் நான் ஏதாவது உனக்கு பிரச்சனை தருவேனோ, இல்லை வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை தீர்க்க மாட்டேனோ என்று. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். யார் சொன்னது உன் வாழ்வில் நல்லது நடக்காது என்று? சொன்னவர்களே ஏமாந்து போகும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நல்ல விஷயங்களை செய்வேன். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய அம்மா. எது தேவை உனக்கு, எது தேவையில்லை என்பதை நானே புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்வேன். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய ஆசைகளும் என்னவென்பதை நான் நன்றாகவே அறிந்தேன். அதுபடியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எல்லா விஷயமும் நன்மையாகவே இருக்கும். நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ குழப்பத்தில் இருக்கிறாய். குழப்பம் என்பது வாழ்க்கையில் ஒன்றும் தேவையில்லாதது. தேவை என்பது என்னவென்றால் சந்தோஷம். சந்தோஷமாக மட்டும் இரு. நிம்மதியாக நான் உனக்கு அனைத்தையும் தருகிறேன். கோடான கோடிகள் நன்றிகளை எனக்கு நீ சொல்வாய். இதற்கு முன்பெல்லாம் நீ என்னென்னவோ சொல்லிக்கொண்டு இருந்தாய். வாராகி என்னை காப்பாற்றவில்லை என்றெல்லாம். ஆனால் இதற்கு மேல் வாராகி எவ்வளவு உன்னை காப்பாற்றப் போகிறாள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். தங்கப்பிள்ளையே, இந்த வாராகி ஆகிய நான் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு சந்தர்ப்பத்தையும் எல்லா நிலையிலும் உனக்காக நான் நிற்பேன். எல்லா பிரச்சனையிலும் இருந்து உன்னை விடுதலை செய்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். நான் ஒருவனுக்கு ஒரு முறை நான் இருக்கிறேன். எல்லா நிலையிலும் உனக்கான நல்ல விஷயங்களை நானே செய்து தருவேன். இனி நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். அமைதியோடு இரு. உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை மட்டும் பொறுத்திருந்து வேடிக்கை பார். இந்த வாராகியானவள் நல்லதை மட்டுமே செய்பவள். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே உன்னிடம் வந்து எடுத்து வந்து கொடுப்பவள். நீ நினைக்கலாம், நீ ஏன் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை என்று. நான் என்ன செய்வேன் என்றால், உனக்கென்ன தேவையோ அதை எடுத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். அது மட்டும்தான் என்னுடைய வேலை. தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காதே. தைரியமாக இரு. சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்து செய். எந்த ஒரு நிலையிலும் அவசரப்படாதே. அவசரப்பட்டது அனைத்தும் போதும். இனி சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். காலமாக நான் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், அவசரப்படாதே, அமைதியாக இரு, நான் உனக்கு எல்லாம் செய்து தருகிறேன் என்று. ஆனால் நீயோ எல்லா விஷயத்தையும் அவசரப்படுகிறாய். சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயங்கள் செய்து தர வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது எல்லாம் ஏன் இன்னும் செய்து தரவில்லை, ஏன் இன்னும் செய்து தரவில்லை நீ என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் என்ன உனக்கு செய்து தராமல் நானா எடுத்துக்கொள்ளப் போகிறேன்? உனக்குத்தானே எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னை வாழ வைக்கத்தான் நான் உன்னுடன் வந்தேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதற்காக நான் வரவில்லை. சீக்கிரத்தில் பார். நீயே என்னை திட்டினாய் இப்பொழுது. ஆனால் சீக்கிரத்தில் நீயே என்னை பெருமையாக பேசும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி தருவேன். இப்பொழுது நான் உறுதியாக விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டேனா? இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் நீ இருப்பாயா? நான் சொல்லிவிட்டேன். எல்லா விஷயத்தையும் நன்றாக சொல்லிவிட்டேன். இந்த விஷயம்தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் என்று சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. அமைதியாக இருந்தால் எல்லாம் நடக்கும்.
கவலையோடு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் ஏற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு நீ போராடினால் உன் வாழ்வில் எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமையும். சில சமயம் வாழ்வில் தோல்வி அடையும் பொழுது என்னடா இது வாழ்க்கை என்று தோன்றினாலும் அந்த நேரம் இந்த தோல்வியும் நம் வாழ்க்கையில் ஒரு பாடம்தான். இன்னும் சீக்கிரத்தில் வெற்றி அடைந்து விடுவோம் என்று நீ நினைத்தால் போதும், உன் வாழ்வில் அடுத்த நிமிஷமே வெற்றி வந்து இருக்கும். பொறுமையாக இரு. பொறுத்திருந்தாய், இத்தனை நாள் பொறுத்திருந்தாய், இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்க மாட்டாயா? இந்த வாராகி தாய்க்காக நீ எதெல்லாம் கேட்டு ஓடி என்னிடம் வந்தாயோ அது நடக்கும் தங்கமே. ஒரு நாளும் உன்னை கலங்க வைத்து இந்த வாராகி வேடிக்கை பார்க்க மாட்டேன். சிரித்து சந்தோஷமாக இரு. நானோ உனக்கு பொறுப்பான தாய், நீயோ உன் குடும்பத்திற்கு பொறுப்பான ஒரு பிள்ளை. எப்படி இருவரும் ஒன்று சேர்ந்தோம், ஆனால் நிச்சயமாக குடும்பத்தை வாழத்தானே வைப்போம். உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கவே நான் வந்துள்ளேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்கவே இந்த வாராகி வந்துள்ளேன். இந்த வாராகியை நீ சர்வசாதாரணமாக நினைக்காதே. ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், அதை செய்வேன். அதுவும் எப்படி? உடனடியாகவே செய்வேன். வாக்கு கொடுத்த அந்த நாளிலிருந்து 2 நாட்களுக்குள்ளேயே அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும். இப்பொழுது உன்னுடைய மனதில் பல ஏக்கங்கள் இருக்கிறதல்லவா? அந்த ஏக்கங்கள் அனைத்தும் குறையும் அளவுக்கு எல்லா நல்ல நல்ல விஷயங்களையும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் செய்து விடுவேன். என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு எல்லாம் தங்கமாகவே இப்பொழுது நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஆறுதல் என்று மட்டும் நினைத்து தாண்டி விடாதே. இது ஆறுதல் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்கள், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதனால் சற்று ஜாக்கிரதையாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் வாய்ப்புகள் வரும். உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கேட்டதை கொடுத்து விட்டேன் தங்கமே. இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து அழக்கூடாது. பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். இந்த வாராகியானவள் எல்லா நல்ல காரியத்தையும் சீக்கிரமாகவே செய்து உன்னை வாழ வைப்பேன். இந்த வாராகிற்கு உன்னை மிக மிக பிடிக்கும். அதனால்தான் இவ்வளவு தூரம் உன்னிடம் வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு காரியத்தை செய்தால் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். தேவையில்லாமல் எதையும் அவசரமாக செய்து தேவையில்லாமல் குழப்பத்தை நீயே உருவாக்கி கொள்ளாதே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஆனால் சற்று நீ முயற்சியை மட்டும் போட்டால் உன் வாழ்வில் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். புரிந்து கொள், எல்லாம் நல்லதுக்கே. இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திலிருந்து தப்பிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சீக்கிரமாக பார், எவ்வளவு பெரிய நல்லது நாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று. பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.